ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் கீர்த்தி here. இன்னைக்கு ஆகஸ்ட் 12க்கான எக்ஸிகியூஷன் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் டே வியூ என்னவா வச்சுருந்தோம்னா, நம்ம வந்து நேற்று சொன்ன மாதிரியே செல்லிங் வியூவில் தான் இருந்தோம். மார்க்கெட் வந்து மேலேருந்து அப்படியே கண்டினியூஸாக விழுது. இதே ரேஞ்சில் கீழேயே கன்சால்டேட் ஆகி முடிஞ்சனால இன்னைக்கான வியூ வந்து நம்ம வந்து பியர் மட்டும் தான் பார்த்தோம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த கேன்னா டேவோட ஃபர்ஸ்ட் கேன்லேருந்தே சப்போர்ட் கிரியேட் பண்ணி அப்படியே மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆரம்பிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மார்க்கெட் மேலே போயிட்டு கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா இங்கேயே வந்து ரிவர்சல் சைனை பார்த்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்றது தான் பிளான் ஆச்சு. பட் ஆனால் மார்க்கெட்டோட ரியாக்ஷன் வந்து இன்னும் நேற்று மொமெண்டம்லேருந்து அப்படியே கண்டினியூவாக திரும்பி செல்லாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ கண்டினியூஸாக கீழே போகணுன்னாலும் கூட நமக்கு வந்து மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பையர் வரணும். ஸோ அதுபடி நம்ம வெயிட் பண்ணோம். கண்டிப்பாக மேலே தான் மார்க்கெட் போய் ரீட்ரேஸ் ஆகிட்டு கீழே ஃபாலோ ஆகும் அப்படின்றத எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அப்படியே லோ பிரேக் பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. அகைன் இங்கே ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிச்சு. 10-5 கேண்டில் கிட்ட ஒரு சப்போர்ட் கிரியேட் பண்ணிட்டு இங்கே சின்னதாக ஒரு பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு ஃபெயில் பண்ணிடுச்சு. பட் ஆனால் இந்த பிரேக் அவுட் வந்து நமக்கு இந்த டாப்ல இந்த ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். பட் ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி கீழேயே செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்பவுமே செல் பண்ணுறப்ப டாப்பில் செல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் மார்க்கெட் கீழே போனனால நம்ம இந்த எக்ஸிகியூஷன் பிளானை பெருசாக மைண்ட் பண்ணல. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, செல் அண்ட் ரைஸ், பை அண்ட் டிப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்செப்ட் படி இந்த ஃபார்மேஷன் இங்கே இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நீ செல் பண்ணியிருந்து இங்கே மொமெண்டம் கேட்ச் பண்ணிருக்கலாம். அன்னைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப்படியே கண்டினியூஸாக அங்கேருந்து ஒரே ஃபால் அகெயின் அந்த ஒரு மோடுக்கு போயிடுச்சு. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்த கன்சால்டேஷன் வந்து ஜோன் வந்து நடந்துகிட்டே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே ஜோனில் கீப் ஆன் கன்சால்டேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பழைய மார்க்கெட் ஒரு 2 years பேக் இப்படி தான் கன்சால்டேட் ஆகும். அதே மாதிரி இப்பயும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சால்டேஷன் அந்த மோடுக்கு போகுது. அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிளாக இங்கே ஒரு ரேஞ்ச் கிரியேட் பண்ணிச்சு. இங்கேயே நமக்கு வந்து டைம் ஸ்பெண்டிங்கும் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஹெல்த்தியாக கீழே போகணுன்னா கூட பையர்ஸ் வேணும் அப்படின்ற ஒரு டாமினேஷனில் தான் இன்னைக்கு இந்த பிரேக் அவுட்டு இங்கே எஸ்எல் அன் பண்ணிட்டு ஆப்ஷன் ப்ரீமியமில் இங்கே ஸ்பாட்டில் வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துட்டான். பட் ஆனால் நம்ம வியூ படி ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து பியரிஷில் இருக்கனால நம்ம இன்னைக்கான ட்ரேட் வந்து நம்ம பியராக தான் பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட்டும் நல்லா ரைஸ் ஆயிடுச்சு. இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு லாஸ்ட் அந்த ஃபைனல் மொமெண்டம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு மொமெண்டம் இது வந்து பெருசாக நம்ம மைண்ட் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம மொமெண்டம் வந்து இன்னைக்கு வந்து பி தான். ஸோ நம்மளோட எக்ஸிகியூஷன் பிளான் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே பி சைடெலாம் செஞ்சோம். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு வந்து நோ ட்ரேட்டில் தான் முடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஃபார்மேஷன் மட்டும் கொஞ்சம் டாப்பில் இந்த மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு பெட்டராக இருக்கும். பட் ஆனால் மார்க்கெட் கீப் ஆன் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான வியூ மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, இன்னுமே அந்த ஃபைனல் மொமெண்டம் வர வேண்டியது இருக்குது. எப்படின்னா இன்னைக்கு ஒருவேளை டே ஹையை உடச்சிருச்சுன்னா நம்ம நாளைக்கு வந்து நம்ம புல்லிஷ் பார்க்கலாம். அல்லது இங்கேயே கன்சால்ட் ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன், இந்த ஹையும் இந்த லோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். எதை ஃபர்ஸ்ட் டச் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி நம்மளோட பயஸ் இருக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கான வியூ பிளான். ஸோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கமெண்ட்ஸில் டவுட் தான் கேளுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். தேங்க்யூ.